ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். நாமத்தினாலே நம்மளோட பஸ்கா பண்டிகைக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாதபடிக்கு தேவன் புல்லுள்ள இடங்களில் நம்ம அனுதினமும் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையில் எப்பொழுதும் பசுமையான புல்லை தேவன் வார்த்தை மூலமாக கொடுக்கிறார். அமர்ந்த தண்ணி அண்டிலே நம்ம நடத்துகிற தேவன் இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கும்படியாக, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவரே நீர் எங்களோடு தாசன் மூலமாய் பேச போகிறீரப்பா, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களை ஆண்டவரே நல்ல இடத்துல மேய்த்து ஆண்டவரே அமர்ந்த தண்ணி அண்டிலே ஆண்டவர் நடத்துகிறீர். ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் வைத்து வருகிறீர் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ராஜா ஆண்டவரே ஒரு பசுமையான வாழ்க்கையும் ஆண்டவரே சமாதானமுள்ள வாழ்க்கையும் ஆண்டவரே சந்தோஷமுள்ள வாழ்க்கையும் ஆண்டவரே விடுதலையோடு வாழும்படியாக ஆண்டவரே நீ கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவரை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என் தீர்க்கதரிசியாக இருக்கிற தேவன் ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா. இந்த பஸ்கால நாங்கள் எப்படி நாங்கள் ஆண்டவரை இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அப்பா நடத்தி ஆண்டவரே எங்களை முழுமையாக உண்மை போல மாற்றுங்க ராஜா. அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். உயர்த்தி உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களா உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ, எதெல்லாம் நீங்கள் விட நினைக்கிறீர்களோ, இதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களோ, நாம ஆராதிக்கிற வேளையில எல்லா தூசியும் கீழே விழ போகுது. எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? அதான் வசனம் அழகா சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலே எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அறுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, என் ஆண்டவர் என் கழுத்தில் மேலே இருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த நாளிலே உடைந்து விழ போகிறது. அவர் நல்ல தெய்வமா இருக்கிறாருங்க. அவர் நல்ல தெய்வமா இருக்கிறாருங்க. ரெண்டு கையை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, என் ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம்
தந்தீரையா, என் ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினி. கரங்களை தட்டி தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. மறுபடியும் சொல்லுங்க. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. சொல்லுங்க. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உறவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உறவினீரே. எல்ரோயி நீர்தானையா, எங்களை கண்டீரையா. சொல்லுங்க. எல்ரோயி நீர்தானையா, எங்களை கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. கரங்களை தட்டி புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே,
என்று நல்லவரே. சொல்லுங்க, இன்றும் என்று வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அப்படியே கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். Gospel according to John chapter 11. யோவான் 11. 11th chapter. அதில் 41வது வசனத்தை நாம் வாசிக்க முழு மனதோடு கேட்கலாம். Verses 41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து தன் கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கைத்தட்டு. Oh, glory be to God. இதைத்தான் தேவன் உங்கள் மத்தியிலே பேசும்படி சொன்னார். This is the word the Lord command me to share among you. 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவம். A true matter took place 2000 years ago. லாசரு என்னும் ஒரு வாலிபன் மரித்து போனான். Lazarus, a young man, was died. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவன் மரித்து போன பிறகு He was died. அவனுடைய சகோதரிகள் ஆள் அனுப்பி இயேசுவுக்கு செய்தியை சொல்லுகிறார்கள். Sisters forward this news to Jesus Christ. அவனுக்கு 2 சகோதரிகள், ஒன்று மரியாள், மற்றொன்று மார்த்தாள். There are 2 sisters, one is Mary and another sister is நான் Martha. உங்களை தெய்வத்தின் அருகே நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to bring up near to Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உங்கள் மத்தியிலே உலாவ வேண்டும் என்று I விரும்புகிறேன். delight to move the spirit of God among you. அந்த வார்த்தைகளில் 2 காரியம் நடக்கிறது. We can see 2 things here. ஒன்று, One, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவர்கள் அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். they removed the stone. அப்பொழுது இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, பிதாவே நீர் எனக்கு செபிக்கப்படினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்றார். And Jesus raised his eyes and said, Father, I thank thee, thou hast hearest me. 2 காரியம் நடக்கிறது. 2 things are happening. ஒன்று, கல்லை எடுத்து போட்டார்கள். One, they removed the stone. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கல்லாகவே இருக்கிறது. அதை எடுத்து போடாமலே இருக்கிறோம். So in many spiritual life, it's full of stones. They cannot remove it from them. லாசரு மரித்து விட்டான். Lazarus was died. அவனை ஒரு குகையில் வைத்து விட்டு மேலே கல்லை வைத்து மூடி விட்டார்கள். They buried him in a tomb and covered the mouth of the tomb with the இயேசுவுக்கு stone. செய்தி வருகிறது. News came to Jesus. என்ன வருகிறது? What is the லாசரு இறந்து போய்விட்டார். Lazarus was died. ஆனால் தேவன் தான் இருந்த கிராமத்தில் இன்னும் நாட்கள் கூடவே இருந்தார். And the Lord stayed the place which he was. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, அவன் மரித்த 4 நாளுக்கு முன்பாக மரித்த அன்றைக்கே செய்தி வந்து விட்டது. and the news came on that day when the Lazarus was died. இயேசு 4 நாளும் கிராமத்துக்கு வராமல் வெளியே இருக்கிறார். He stayed then 2 days longer in the place where he ஒரு was. பக்கம் தம்முடைய வல்லமைகளை அவர் விளங்க செய்து One கொண்டிருக்கிறார். side he revealed his power. மற்றொரு பக்கம் பிசாசுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. And casting out the demons. மற்றொரு பக்கம் ஜனங்களை அவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Heal the sick. மற்றொரு பக்கம் காணக்கூடாத தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். Unseen God bless everybody. ஆனால் அந்த சமயத்தில் அவர் தன் சீசருடைய மனதை திடப்படுத்தும்படி நம்முடைய சிநேகிதர்களாகிய லாசரு வியாதியாய் இருக்கிறான், நாம் போய் அவனை சுகமாக்கலாம் என்று சொன்னார். Jesus said, our friend Lazarus was sick, we are going to heal him. அவன் செத்து போய் விட்டான் என்று இயேசு அவனுக்கு சொல்லவே இல்லை. Jesus not said he was died. இயேசுவுக்கு செய்தி லாசர் மரித்து விட்டான். The news is the Lazarus died. அவனை அடக்கம் செய்து விட்டார்கள். They buried. ஆனால்
இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், Jesus said, நம்முடைய சிநேகிதன் வியாதியாய் இருக்கிறான், our friend Lazarus was sick. நான் அவனை போய் சுகமாக்குவோம் என்றார். We will go and heal. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let's clap. பலத்த கைகளை தட்டி. Let's clap. 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4 days took place. அப்போது இயேசு மறுபடியும் சீடரை பார்த்து சொன்னார், Again Lord said to his நான் disciples, போய் லாசருவை எழுப்ப போகிறேன் என்றார். we will awake him out of sleep. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, இங்கே நடந்தது என்ன? what happened here? அவர்கள் கல்லை எடுத்து போட்டார்கள். They removed the stone. ஆனால் இயேசு என்ன செய்தார்? What does Jesus say? லாசரு மரித்து போன பிறகு 4 நாட்கள் ஆன பிறகு அவர் வருகிறார். ஜனங்கள் அழுகிறதை அவர் பார்த்து கொண்டே After இருந்தார். 4 days the Lord came and he watching over, the people are crying everywhere. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. ஆவியிலே கலங்கினார். In troubled in கலங்கி spirit. விட்டு வருகிறார். And he came. என்ன வருகிறார்? What does he said? கல்லறையிடத்திற்கு வருகிறார். He near to the tomb. அப்பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, Jesus said, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். remove the stone. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். Remove the stone. அவ்வளவுதான். That's all. அந்த நேரத்தில் மார்த்தாள் லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாள் இயேசுவிடத்தில் போகிறார். Martha draw near to Jesus. ஆண்டவரே, Lord, அவன் மரித்து 4 நாளாயிற்று, he was died. He has இப்பொழுது been dead. நாருமே என்றார். He has been dead for 4 days. அவர் என்ன சொன்னார்? What does she say? கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். She says, remove the stone. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ எடுத்து போட வேண்டியது எடுத்து போட்டால் உயிர்த்தெழுதல் உனக்குள்ளே வரும். If you remove the things what should cast out, you can get the resurrection. ஆசீர்வாதம் உனக்குள்ளே வரும். Blessings will come in. ஐஸ்வர்யம் உனக்குள்ளே வரும். Riches will come in. நீ எடுத்து போடாத வரையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். Unless you remove, the Lord will never ever bless you. ஒரு உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய அனுபவத்திலே நடக்க வேண்டும் என்றால் மனவாட்டியே, நீ தேவனோடு கூட உயிர்த்தெழுகிற ஒரு சபையாக மாறுவதற்கு தான் கிறிஸ்து சபைக்கு தலையாய் மாறி போனார். Oh bride, if you need a spiritual resurrection, Christ is the head of your family. நான் உங்களை கிறிஸ்துவோடு கூட நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to lead you towards Christ. இந்த வேதாகம பகுதிகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Very clearly pay attention. என்ன நடக்கிறது? What happened here? அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். He said, remove the stone. இயேசுவை பார்த்து மார்த்தாள் சொல்லுகிறாள், And Martha said, ஆண்டவரே, இப்பொழுது நார ஆரம்பிக்குமே. He said, my Lord, this time there will be a stench. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நார ஆரம்பிக்குமே It will என்றார். start to stench. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, இயேசு கிறிஸ்து இருந்து படுத்து உறங்கி சாப்பிட்ட வீட்டிலே நாற்றம் எப்படி வரும்? how can this bad smells come when Jesus experienced that house? இவள் விசுவாசத்திலே நாற்றம் இருக்கிறது. Bad smell in her faith. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அல்லேலூயா. Praise the Lord. இவள் நம்பிக்கையிலே நாற்றம் இருக்கிறது. Bad smell in her இவளுடைய confidence. ஃபெய்த்திலே நாற்றம் இருக்கிறது. Bad smell in his faith. ஆனால் அதற்கு முன்பு இயேசு ஒரு உயிர்த்தெழுதலின் செய்தியை கொடுத்து கூப்பிட்டு வருகிறார். Beforehand, already the Lord gave him news of resurrection. My son told me, ஆண்டவர் அவளை சந்தித்த பொழுது ஒரு உயிர்த்தெழுதலின் செய்தியை கொடுக்கிறார். When the Lord met, he gave a resurrection news to அவள் them. கேட்கிற, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று அவருக்கு இவள் ஒரு கீவேர்டு சொல்லுகிறாள். She said, if would I be here, my brother will not die. அப்பொழுது இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார், Jesus said, அதற்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் I am இருக்கிறேன். the resurrection and the life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் The இருக்கிறேன். resurrection, the life. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He who believes in me shall live. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான். Who lives and believes me இதை shall never die. விசுவாசிக்கிறாயா என்று Do கேட்டார். you believe this? இந்த செய்தி ஆண்டவர் சொல்லி மார்த்தாளை கூப்பிட்டு கொண்டு வருகிறார். The Lord already told this word. and கூட ஜனங்கள் வருகிறார்கள். people are coming. மரியாள் வருகிறாள். Mary came. எல்லாரும் வருகிறார்கள். Everyone came. ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். People cried. அவருடைய பாசத்தை தேவாதி தேவன் பார்க்கிறார். The Lord concerned about their love. அந்த நேரத்திலே In that time, இயேசு பிரசங்கித்த பிரசங்கத்தை மறந்தாள். she forgot the preaching of Christ. அநேகர் அப்படித்தான். Many ஞாயிற்றுக்கிழமை செய்திகளை கேட்பார்கள், மறுநாள் மறந்து Sunday விடுவார்கள். hearing the word, Monday they forget. அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி And வரும்? how can blessings come? அப்படி சமாதானம் எப்படி And how வரும்? can you get peace? கிருபைகள் எப்படி How can பெருகும்? you get mercy? நாம சொல்லிக்க வேண்டியதான் கிருபை கிருபை என்று We may சொல்லி. say mercy, mercy. ஆனால் அவர் என்ன சொன்னார்? What does she என் say? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இப்போது நாருமே என்று சொன்னார். Now it will be a stench. யோவான் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் அதை சொல்லுகிறது. John 11 verses 25 onwards say. ஆனால் 38 39 சொல்லுகிறார், 38 39. அவர் கல்லறையே வந்து கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். Jesus said, remove the stone. எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். He said, remove. அவள் சொல்லுகிறார், நாருமே என்று சொன்னார். It will be a stench. அதற்கு இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? Did I not say to you, if you believe, you shall see the glory of God?
நீங்கள் எவைகளை தேவன் வேண்டாம் என்று எடுத்து போட சொல்லுகிறாரோ அதை எடுத்து போட்டால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். Whatever the Lord command to cast out, if you do it, you can see the glory of God. உங்களுடைய விசுவாசத்திலே மரணங்கள் இருக்க கூடாது. Should not death in your faith. உங்கள் விசுவாசத்திலே அவிசுவாசம் இருக்க Should கூடாது. not unbelief in your faith. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதி என்று சொன்னார். Faith is the assurance. எபிரேயர் புத்தகம் 11:1-2 வாசித்து பாருங்கள். Hebrews chapter 11 verses 1. எபிரேயர் கழுத நிருபம் 12:1 வாசித்து பாருங்கள். Chapter 12 verses 1. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் கழுத நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். Chapter 11 verses 6. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் கழுத நிருபம் 11ஆம் அதிகாரம் 33 வாசித்து பாருங்கள். Verses 33. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசித்து பாருங்கள். 1 John chapter 5 verses 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 Peter chapter 5 verses. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தின் விசுவாசத்தை ஆண்டவர் அங்கே அதை செப்பன விட்டு வைத்திருக்கிறார். Here the Lord declared your faithful life. விசுவாசம் என்கிறது கிறிஸ்துவுக்குள் வரும்போது கிறிஸ்து உனக்குள் விசுவாசமாய் இருக்கிறார். When you come into Christ, Christ is your faith. மார்க் 16:17 வாசித்து பாருங்கள். Mark chapter 16 verses என் அருமையான 17. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. யோவான் 20:29 வாசித்து பாருங்கள். John chapter 20 verses என் 29. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3:15 வாசித்து பாருங்கள். John 3 verses 15. யோவான் 3:16 வாசித்து John 3 பாருங்கள். verses 16. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் விசுவாசத்துக்கெல்லாம் அஸ்திவாரமானவர். Our God is a foundation of faith. ஆனால் But இங்கே ஆண்டவர் சொன்னார், your Lord said, கல்லை எடுத்து போடுங்கள். remove the stone. கல்லை எடுத்து போடுங்கள். Remove the stone. அப்பொழுது அவள் சொன்னால் நாருமே என்றார். She said, it will be stench. இயேசு அவளை கடிந்து கொண்டார். Jesus rebuked the அதன் woman. பிறகு Then அந்த கல் எடுத்து they போடப்பட்டது. removed the stone. கைகளை தட்டி ஆண்டவர் குரலையா சொல்லுங்கள். அவர்கள் கல்லை எடுத்து போடுகிறார்கள். They removed the stone. அந்த நேரத்திலே that time, தேவன் ஒரு காரியத்தை செய்தார். the Lord did one thing. வானத்தை அன்னார்ந்து பார்த்தார். He raised his eyes towards heaven. ஒரு அல்லேலூயா சொல்ல Praise மாட்டீங்க? God. அல்லேலூயா. Praise Lord. வானத்தை அன்னார்ந்து பார்த்தார். He raised his eyes towards வானத்தை heaven. அன்னார்ந்து பார்த்து ஒரு காரியத்தை செய்தார். he said a word. இவர்கள் கல்லை எடுத்து போடச் சொன்னார். He said to remove the stone. அவர்கள் எடுத்து போட்டார்கள். They removed it. நீ எடுத்து போட வேண்டியதை எடுத்து போட்டால் கர்த்தர் உனக்காக வானத்தை அன்னார்ந்து பார்ப்பார். If you do it, the Lord will look heaven for you. ஏன் என்று கண்டால், Because மனவாட்டியாகி நீ சரீரமாகி கிறிஸ்துவின் சபையாக மாற்றப்படுவதற்கு தேவன் உன்னை அலங்கரித்துக் கொண்டு வைத்துக் கொண்டு பிதாவை பார்க்கிறார். Oh bride, the Lord delighted to decorate you as a bride. That's why the Lord looked to God. இதுதான் தேவத்தினுடைய சத்தியங்கள். That is the truth of God. தெய்வத்தினுடைய பரிசுத்தம் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. His majesty, everything is it in him. இந்த வார்த்தை Yes கேட்கிற and amen. உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் The Lord கொண்டிருக்கிறார். is speaking to you. இன்றைக்கு உனக்கு தடையாய் இருக்கிறது எது? What is hurdles in your அதை life? நீ எடுத்து போட வேண்டும். Just cast out. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதை நீ எடுத்து போட்டால் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண If முடியும். you cast out, you can see ஆனா உனக்கு miracles. முன்னாடி பிசாசு ஜாக்கிரதையாய் இருக்கிறான். Before you, demon is so sober. பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? What is the work of demon? உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போடுறான். Remove the words from your heart. எடுத்து போட வேண்டியதை எடுத்து போடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்மிடத்தில் எடுத்து போடக்கூடியவைகள் சிலவற்றை இருக்கிறது. We have such a things to cast out. அதை நீங்கள் எடுத்து தான் போடணும். You should do it. இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நீங்கள் காணவே It முடியாது. will pull down your blessings. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. கைகளை தட்டி சொல்லுங்கள் Just பார்க்கலாம். clap and say, ஹalleluya. praise the Lord. விசுவாசத்தோடு கைகளை தட்டி Clap and faith. இன்னும் உற்சாகத்தோடு Loudly. ஹalleluya. Praise God. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? Look at the word of Jesus. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அநேகர் இன்னைக்கு இந்த பொய்யான வாழ்க்கை வாழுகிறார்கள். Today people live in a life, meaningless life. பொய்யாக போய் தப்புகளை செய்வார்கள். Doing error in their பொய்யான life. வாழ்க்கை வாழுகிறதுனாலே வாழ்க்கையில தரித்திரங்கள் வருகிறது. So this poverty follow them. ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு உனக்குள் இருக்குமானால் நீ எடுத்து போட வேண்டியவைகளை எடுத்து போட்டால் தான் ஆண்டவர் உன்னை வால் ஆக்காமல் தலையாக்குவார். If you have the understanding mind to seek God, the Lord will make you head and நீ not the tail. கீழாகாமல் மேலாகுவாய். You will be always top. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். சிஸ்டர், கர்த்தருக்கு அருவருப்பானது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அதை எடுத்து போடுங்கள். அதை எடுத்து போடுங்கள். அதை எடுத்து போடுங்கள். அதை எடுத்து போடுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். He said remove the stone. வேதம் சொல்லுகிறது Bible says கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் there is உண்டு. a season to gather up the stones. நீ எரிந்து விட வேண்டிய காலத்தில் எரிந்து விட்டால் உனக்கு ஆபத்து இல்லை. கைகளை தட்டி season to cast out, you should cast out the stones.
பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Ecclesiastes chapter 3 verses 5 இந்த says, வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this word. ஆனால் பிசாசு உங்களை விட ரொம்ப ஞானமாய் இருக்கிறான். demon is wiser than you. அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வசனம் தான். The word of God is dangerous for him. எது மகனே? Vasanam. வசனம் தான் அவனுக்கு மிகவும் The ஆபத்து. word of God is danger for him. ஏன் ஆபத்து தெரியுமா? You know why? வசனம் உனக்குள்ள இருந்துட்டா நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்ப. If you have the word of God, you are a child of God. வசனம் உன்கிட்ட இல்லனா நீ சாத்தானா தான் இருப்ப. If you don't have a word of சாத்தான் பிள்ளைல God, சாத்தானாவே இருப்ப. you don't have a word of God, you அதனால will be தான் சாத்தான் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய வசனத்தை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடுறானா. So he tried to take away the word of God from your heart. லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12 அதை சொல்லுகின்றன. Luke chapter 8 verses. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு அந்த வசனத்துக்குரிய உவமைகளை சொல்லும்போது அழகாக சொன்னார். 2000 years ago, the Lord said a beautiful parable about this பிசாசு story. வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுவானா. Demon will come and take the seeds from the heart. இன்றைக்கு அநேகர் ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்கிறோம், மறுநாள் அதை மறந்து விடுகிறோம். ஏனென்றால் அதை வந்து அவன் எடுத்து போய் விடுகிறான். Today Sunday we are hearing the word of God, the next day we forget the அந்த word of God. வசனம் உனக்குள்ளே தீயாக எரியுமானால் அவன் தொடும்போதே கருகி செத்து போவான். If the word burning in your heart, it will consume the demon. ஹalleluya. Hallelujah. அவர் பேசும்போது அவருடைய இருதயங்கள் கொழுந்துட்டு எரிந்ததா. When the Lord speaks, their heart consumed. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாக The மாற்றுகிறார். Lord make his children like a flame of fire. அப்படி இருந்தால்தான் If you believe that, பிசாசு தொடும்போது ஷாக் அடிக்கும். when demon touch, he will be consumed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை கவனித்து Look at பாருங்கள். the word of God. நீங்கள் கரண்ட்ல இருக்கிற லைனா இருக்கிறத விட டிரான்ஸ்ஃபார்மா இருங்கள். You should be a transformer. ஆண்டவர் சொன்னார், Lord எடுத்து said, போடுங்கள். Remove the stone. அவர்கள் எடுத்து போடும்போது வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். When they remove, the Lord raise his eyes. முதலாவதாக உன்னிடத்தில் இருக்கிற பெருமைகளை எடுத்து First போடு. of all, cast out your proud. உனக்குள்ள இருக்கிற பொய்யை எடுத்து போடு. Cast out your lies. உனக்குள் மறைவாய் இருக்கிற குடியை எடுத்து Cast போடு. out hidden உனக்குள்ள drinking மறைவாய் habits. இருக்கிற சாத்தானுடைய செயல்பாட்டை எடுத்து Cast போடு. out the deeds of the Satan. எடுத்து போடுவாயானால் When you remove it, கர்த்தர் உனக்காக வானத்தை அண்ணார்ந்து the பார்ப்பார். Lord will look heaven for you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பிசாசு வசனத்தை எடுத்து போடுவானாம். Demon take the word from you. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஒரு அழகான உவமையின் பிரசங்கத்தை செய்தார். When 2000 years ago Jesus came on this earth, he preached a beautiful parable. 2 சகோதரர்களுக்கு அவர் சொன்ன உபதேசம் He அதுதான். said to two brothers, பெரியவனுக்கும் இளையவனுக்கும் சொன்ன உபதேசம் the அதுதான். elder and younger. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரன் தன் கண்களில் உத்திரத்தை வைத்துக்கொண்டு துரும்பை வைத்துக்கொண்டு தன் சகோதரருடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டுமா என்று கேட்பானா. One brother blame others. ஆண்டவர் சொன்னாரு, Lord said, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு என்றார். first of all, separate your mistakes. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Praise God. எவ்வளவு அழகாய் How பிரசங்கித்திருக்கிறார். beautifully the முதல்ல Lord said. உன்னுடைய கண்களில் இருக்கிறதை எடுத்து போடு. First of all, separate yourself. அப்பொழுது உன் கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கும். Then you can see God. நீ எடுத்து போடாத வரையிலும் Unless you உன்னுடைய remove. வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவத்திலே மகிமையான அந்த மேலான அனுபவத்திலே நீ மனவாட்டியா வரமாட்டே. Spiritually, you cannot be a bride. எந்த இடத்தில் நீ தவறினாய் என்றது காண்பித்து விடும். It will show wherever you commit error. உங்களை இன்னும் பரிசுத்தாவினிடத்தில் நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I bring up near to Holy Spirit. நான் தெய்வத்தின் சன்னிதானத்தில் உங்களோடு பேசுகிறேன். In the presence of the Lord. என் அருமையான மகனே மகளே, ஆண்டவர் சொன்னார். Lord said. மத்தேயுவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது You read Gospel of 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள், chapter 7, 3 onwards. லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 42 Luke 6 verses 4. இவைகளை அவர் சொல்லும்போது சொன்னார், உன் கண்களில் இருக்கிறதை முதலாவது எடுத்து போடு. First of all, remove the things what is in your eyes. அதன் பிறகு உன் சகோதரருடைய கண்களில் இருக்கிற துரும்பை நீ எடுத்து போடலாம். Then you can help to your நீ brothers. உயிர் தெழுந்து கிறிஸ்துவோடு கூட நடப்பதற்கு உன்னை மூடி வைத்திருக்கிற கல்லை எடுத்து போடு. To walk with Christ, remove the stones. கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். And the Lord said, remove the stone. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்துக் In கொண்டிருந்தார். the garden of Gethsemane, he அவர் prayed to கண்ணீர் God. வடித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். He cried aloud. திடீரென்று அவர் பிதாவை பார்த்து He சொன்னார், looked to Father. பிதாவே, Father, இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்து போடும் என்றார். just cast out this cup கைகளை from தட்டி me. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒருத்தர் யோசிக்கிறார், Somebody இந்த think- பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட தானே சொன்னாரு, He said, எடுத்து போடுன்னு சொல்லி எடுத்து போடுன்னு Remove சொல்லி the vessel from me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் Mark chapter 14.
36வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 36. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இன்றைக்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். Did you take a decision? நீங்கள் எடுத்து போட வேண்டியது என்ன? What are these you have to cast out? உங்களுக்கு விரோதமாய் உங்களை மறைத்திருக்கிற கல், All the hidden stones, stumbling stones, உங்களை எதெல்லாம் மறைக்கிறதோ whatever hide, அதையெல்லாம் நீங்க எடுத்து போடணும். cast away. அப்படி எடுத்து போட்டா ஒண்ணு மட்டும் நடக்கும். If you do, one thing will happen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரே ஒரு காரியம் நடக்கும். One thing will happen. தேவன் உனக்காக வானத்தை அண்ணார்ந்து The பார்ப்பார். Lord will rise up his eyes to heaven for you. Say hallelujah. Praise the Lord. கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Yes, Lord. Hallelujah. Praise the Lord. தாவீது இப்படி ஜெபம் பண்ணா, King David prayed. என் தேவனே, My Lord, என்னுடைய வாதையை என்னை விட்டு எடுத்து போடும் என்றார். கை தட்டி ஆர்ப்பரி. cast away my sickness. சங்கீதங்களின் புத்தகம் 39:10 Psalm சொல்லுகின்றன. 39 verses 10. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. ஆண்டவர் அழகாக ஒரு தீர்க்க தரிசனம் The சொன்னார். Lord said beautiful prophecy. ஏசாயா, Isaiah, இங்க வா, come here. நான் சொல்றதை செய்ய சொல்லுனார். Command them to do what I say ஏசாயா to do. தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 57 அதிகாரம். Isaiah 57 யாவர் திருப்பிக் கொள்ளுவீர்களா? அதில் 14 வசனத்தை என் மகள் வாசிக்க கேளுங்கள். verses 14. வழியை உயர்த்தி உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி அதை செம்மைப்படுத்தி இடர்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்க. கைகளை தட்டி. Praise God. அப்போ நமக்கு இடர்லா இருந்தது, லாசருக்கு இடர் அந்த எது? What is obstacle for Lazarus resurrection? கல். எது? What is that? கல் அவனுக்கு இடர்லா இருந்தது. Stone is the obstacle for him. உங்களுக்கு எது இடர்லோ Which is obstacle அதை for எடுத்து you? போடுங்க. Cast out. அதை எடுத்து Remove போட்டதான் from you. கிறிஸ்து உனக்காக வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பார். Then Christ will raise up his eyes towards heaven. ஐயோ, எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை, என்னுடைய ஐஸ்வர்யம் என்னை விட்டு தூரமாய் போய் My விட்டது, riches are far from me. என் சந்தோஷம் என்னை விட்டு தூரமாய் My joy போய் is விட்டது, far from me. என் மகிமை என்னை விட்டு தூரமாய் My போய் glory is விட்டது. far from me. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எடுத்து போடக்கூடியதை எடுத்து போடு, இல்லாவிட்டால் உன் முடிவு வேற. Word of God says you have to do, cast out the things what we don't want, otherwise your end is bad. முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் புசிக்க வந்திருக்கிறேன். I am coming here to drink your blood and eat நான் your எடுத்து bread. போடக்கூடியதை எடுத்து போடுகிறேன். Help me to remove the things ஆண்டவர் what I சொன்னார், want to. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். Remove the stone. அவர்கள் எடுத்து They போட்டார்கள். removed it. அப்பொழுது நடந்தது என்ன? Then what happened? அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, He raised his eyes. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். Thank you, you are hearing me. ஹalleluya. Praise the Lord. கை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Say hallelujah. கல்லை எடுத்து போட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு கேள்வி என்ன? When they remove the stone, what does the Lord say? என்ன சொன்னாரு? பிதாவே. அதுக்கு ஜெயத்துக்கு பதிலாக சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்வதே தகும். கல்லை எடுத்து போட்ட உடனே ஸ்தோத்திரம் சொன்னார் பிதாவுக்கு. When they remove the stone, immediately Jesus ஏன் சொன்னார் தெரியுமா பிதாவுக்கு அந்த வார்த்தையை? Why Jesus அவர்கள் said? கீழ்ப்படிந்து விட்டார்கள், லாசரு வெளியே வந்துருவான். They obeyed, so immediately Lazarus get resurrection. ஹalleluya. Praise God. லாசரு வெளியே வந்துருவான். Lazarus will come. ஆண்டவர் சொன்னார், Lord said, லாசரு come out. வெளியே வா. பிரியமானவர்களே, Beloved, நீ எடுத்து போடக்கூடியது எது? what are the things you have to cast out? உனக்குள்ள இருக்கிற பெருமையா? Happiness? நான் பெரிய படிச்சிக்கிறேன். Oh, I am educated. பவுல் சொன்னான், Paul said, படிப்பு எல்லாம் குப்பையும் தூசுமாக விட்டேன்னு சொல்றான். these all things are filthy rag before என் me. அருமையானவர்களே, Beloved, நீ எடுத்து போட வேண்டியதை have to remove. அப்பொழுதுதான் அவர் பிதாவை பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஸ்தோத்திரம் சொன்னார். Then only Jesus lift up his hands. இனி நிறைய பேர் ஸ்தோத்திரம் சொல்றதே இல்ல. Many வரும்போது people நல்லா இருக்கீங்களா? இதான் They never say ஸ்தோத்திரம் praise சொல்லி பார். Say praise Lord. ஸ்தோத்திரம் சொன்னா உன் கல் எடுத்து போடப்பட்டாச்சுன்னு அர்த்தம். Meaning the stone already removed. உன் வாதை எடுத்து போடப்பட்டாச்சுன்னு Your அர்த்தம். sickness removed. உன் கல்லுக்கு துரும்பு எடுத்து போடப்பட்டாச்சுன்னு It is அர்த்தம். removed from your eyes. உனக்கு இருக்கின்ற பாத்திரத்தை எடுத்து போட்டாச்சுன்னு He அர்த்தம். removed the cup. ஹalleluya. Praise the Lord. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். That's what the Lord needs. நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? Have to say one thing. ஆண்டவரே, Lord, எடுத்து போட்டு விட்டீர்,
You removed my stones. என் துன்மார்க்கத்தை எடுத்து போட்டு விட்டீர். Remove the wickedness. உமக்கு ஸ்தோத்திரம். We thank you. ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. Say praise the Lord. வேதம் சொல்லுகிறது Bible says. தாவீது அரசன் அதிகமாய் சொன்னது ஸ்தோத்திரம் தான். King David used to say praise the Lord. வேதம் சொல்லுகிறது Bible says. கர்த்தாவே Lord, உமக்கு ஸ்தோத்திரம். we thank you. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் என்று தாவீது சொன்னார். You heard the sound of my prayer. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. சங்கீதங்களின் புத்தகம் 28:6 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 28 verses 6. அதே தாவீது சொன்னான், Same David said, தேவனே Lord, என்னை யுத்தத்திற்கு நன்றா கவனிங்கள், சண்டை போடுவதற்கு, என்னை போராடுவதற்கு, யுத்தத்திற்கு என்னை என்னை பழக்கி வைத்து என் கைகளை யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தினீர். என் கண்மலையாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். you trained my hands for battle. Oh, my rock, Lord, we praise you. அவன் சொன்னான், He said, என்னை யுத்தத்திற்கு to train for யுத்தம் battle, பண்ணுவதற்கு to train for battle, என்னை பழக்கி வைத்தீர். you trained my என் hands கைகளை to my hands சண்டை போடுறதற்கு to fight. ஆயத்தப்படுத்தினீர். You prepare my hands for battle. என் கண்மலையாகிய கர்த்தாவே Oh Lord, my rock, உமக்கு ஸ்தோத்திரம் என்றான். praise the Lord. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இங்க பாருங்க, இந்த கையை பார்க்கும்போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். யாராவது உங்க கையை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லிருக்கீங்களா? Anybody can say, ஹலோ, எக்ஸாம் எழுதுறவங்கலாம் சொல்றேன், those who are going to appear in பேனாவை கையில examination. பிடிக்கும் போது கர்த்தாவே நான் பேனாவை பிடித்திருக்கிறேன், என் கண்மலையாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் எழுதி பாரு. நீதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Praise be the Lord, my rock. Bless my hand. If you say like that, you will be topper. என் விரலை ஆண்டவரே நீ பழக்கி வித்தீரே, கர்த்தாவே என் கண்மலையாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். Blessed be the Lord, my rock, who trains my hands for war. நீ எடுத்து போடு. Cast out. ஸ்தோத்திரம் தானாய் வரும். Automatically you can say praise. ஸ்தோத்திரம் தானாய் வரும். Praise Lord will automatically come. தானியேலை கவனித்து பாருங்கள். Daniel, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பாபிலோனுக்கு கைதியாய் கொண்டு போடப்பட்டவன். he went to Babylon as a slave. அவனை சிங்கக்கவியிலே போட்டார்கள். Put on the lions. பல வேதனை அனுபவித்தார்கள். Suffered a lot. ஆனால் ஒன்று, But one thing. அவன் என்ன செய்தான்? What does he say? அவன் தானியேலோ வென்றார், ராஜாவின் பத்திரத்தில் கையொப்பம் விடாமல் ஒரே ஒரு காரியத்தை அவன் செய்தான். He did one thing, even though the degree passed. தினமும் daily, 3 வேளையும் 3 times, பலகணிகளை திறந்து வைத்து open the window, எருசலேமுக்கு நேராக towards Jerusalem, ஜெபம் செய்து he prayed, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருந்தார். offer sacrifice praises to the Lord. ஹalleluya. Hallelujah. என்ன செஞ்சு கொண்டே இருந்தானா? What does he do? ஸ்தோத்திரங்களை செலுத்திக்கிட்டே இருந்தானா. He forward praises to God. ஸ்தோத்திரம் சொன்னான் சொல்ல, He not say செலுத்திக்கிட்டே இருந்தானா. ஜெபம் பண்ணி எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து கொண்டு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருந்தான். Open the doors towards Jerusalem and he praises God. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் Daniel chapter 6 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? verses 10. தானியேலோ வென்றார். தானியேலோ வென்றாள். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தது போல தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக. ஹலோ, 3 வேளை ஜோத்திரம் சொல்ற ஆள் இங்க இருக்கீங்களா? Anybody is 3 times saying praise the Lord? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஜோத்திரம் சொல்ற. Only Sunday. யாராவது ஒரு பாஸ்டர் அந்த வழியா வந்தா, பாஸ்டர் தோத்திரம் பாஸ்டர். If pastors come say pastor praise the Lord. இரு கைகளை கூப்பி சோத்திரம் பண்ணி பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். If you say proper praise the Lord, you can get blessings. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத காலையில எழுந்து ஏன் புருஷனுக்கு நான் சோத்திரம் சொன்ன ஆள் மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். If you truly say praise the Lord to your husband, lift your hands. கர்த்தருக்கு சோத்திரம். புருஷமார்லாம் தான் பொண்டாட்டிக்கு சோத்திரம் சொன்ன ஆள் கையை வைத்துங்க Any பார்க்கலாம். husband, மீதி பேர்லாம் others, கர்த்தருக்கு சோத்திரம். praise the Lord. மீதி பேர்லாம் பரிசுத்தத்துல முழுகிட்டாங்க. Other mature in, அதனால கையை உயர்த்த முடியல, ஏன்னா அவங்க சோத்திரம் சொல்றது உள்ள போயிட்டாங்க. so they are submerged into the well. Lord, கல்லை எடுத்து போட்டதுக்கு சோத்திரம் சொன்னார். so the Lord said praise God. அப்படின அர்த்தம் என்ன? லாசரு வெளியே வருகிறான் அர்த்தம். Meaning is Lazarus get resurrection. நீ ஸ்தோத்திரம் சொல்லும்போது உனக்கு உயிர்த்தெழுதல் வருகிறது. If you say praise the Lord, உன்னுடைய ஆசீர்வாதம் வருகிறது. the blessings will come. உன் சந்தோஷம் வருகிறது. The joy will come. உன் சமாதானம் வருகிறது. The peace will come. உன்னுடைய மேன்மை வருகிறது. Your honor நீ will come. எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வருகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். Expecting miracles and blessings will come. That's why we say நாள். praise Lord. But
நீ எடுத்து போட வேண்டும். Have to remove it. நீ எடுத்து போடு. Have to remove it. உனக்கு விரோதமாய் இருக்கிற கல்லை எடுத்து போடு. Remove the obstacles. அரிசில இருக்கிற கல்லை எடுத்து போறல்ல? How remove from the rice? ஏன் எடுத்து போற? சாப்பாட்டுல கல் இந்த புருஷன் உதைப்பான்னு தெரியுதுல்ல? Unless your husband will box you. உன் வாழ்க்கையில இருக்கிற கல்லை எடுத்து போட்டு பார். Remove the stones which is in your life. உனக்கு எதிரடியா இருக்கிறதை எடுத்து போடு. Remove the obstacles. உனக்கு தடையா இருக்கிறதை எடுத்து போடு. Remove the obstacles. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எடுத்து போடு. Have to remove it. அப்பொழுது ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். Blessings will follow you. நீ எடுத்து போட்டால் ஸ்தோத்திரம் தானா வரும். Praises will automatically come. நீ எடுத்து போட்டால் ஆசீர்வாதம் தானா வரும். Then the blessings will come. அதைத்தான் தாவீது அதைத்தான் அழகாக சொன்னான். Sir, King David said, தேவனே Lord, உமக்கு ஸ்தோத்திரம் என்றார். praise you. அதைத்தான் தானியேல் சொன்னான். Daniel said, 3 வேளையும் ஸ்தோத்திரம் சொன்னான். 3 times he praised. ஸ்தோத்திரத்தை செலுத்திக்கிட்டே இருந்தான். Continually offered. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. ஸ்தோத்திரத்தை செலுத்திக்கிட்டே இரு. Continually offered. ஒண்ணு இல்ல, நீ சும்மா நடக்கும்போது தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே சொல்லிக்கிட்டே போக போக ஒரு கிரீடம் மேல வந்துட்டே இருக்கும். அப்படி ஒன்னு ஒரு ஸ்டார் கிடைச்சிட்டே இருக்கும், ஸ்டார் கிடைச்சிட்டே இருக்கும். When you practice this, you can attain crowns and stars in your life. 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது. 1 Corinthians says, வேதம் சொல்லுகிறது, the Bible says, எங்களை எல்லா இடத்திலும் in all places எங்களை வெற்றி சிறக்க பண்ணி to give victory. தேவனை அறிகின்ற அறிவின் வாசனைகளை வெளிப்படுத்துகிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Our God who spread out the smell of the knowledge to know God. 2 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 2 14 வசனங்களை வாசிப்போம், முடிக்க போகிறேன். 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீ இனிமே வெற்றியா இருப்ப. வெற்றி உள்ளவன் என்ன சொல்லுவான்? அத ருசிச்சு பாரியா. Taste and see கர்த்தர் that the Lord நல்லவர் is என்று good. ருசித்து பாருங்களே, டேஸ்ட் பண்ணு. அவர் யார் நடி பிச்சி 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 தின்னு பாரு. Taste and see the Lord is good. எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஹலோ ஹலோ ஸ்தோத்திரம். ஹலோ 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 பாருங்கள், இந்த வேதம் பொய் உரையாதது. The scripture is faithful. நாம எங்க இருக்கிறோம் என்று அவர் அறிவார். He knows that where are we. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, கிறிஸ்துவை அறிகின்ற வாசனையை the- வெளிப்படுத்தும்படிக்கு to reveal the smell. வெளிப்படுத்தின தேவனுக்கு Praise Lord. என்னது? ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு அழியா சொல்லுங்களேன். அதுதான் வாசனை. That is the original. அதுதான் வாசனை. That is the aroma. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. யோசித்து பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். How awesome is. நம்முடைய ஆண்டவரை குறைச்சி எடப்படாதே. Don't அவர் underestimate சர்வ our God. வல்லமை உள்ள தேவன். He is almighty. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. ஹalleluya. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. This is the Bible. மத்தேயின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் Matthew chapter 36வது வசனங்களை வாசிப்போமா? 36. அந்த 7 அப்பங்களையும் அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து அந்த மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. அந்த அப்பத்தை கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி கொடுக்கிறாரு? Started giving thanks to God. என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கொடுக்கிறார். ஏன் சொல்லி கொடுக்கணும்? அவர் சரீரம் தானே அது. Actually is with the flesh of அவர் Jesus. சொந்த சரீரத்தை அவர் கொடுக்கிறாரு. அவர் ஏன் ஸ்தோத்திரம் சொன்னா தெரியுமா? அந்த ஸ்தோத்திரத்தில் தான் சர்வ வல்லமை அடங்கி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Amen. மார்க்குவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் Mark chapter 8 5-6 வாசிக்க நாம் கேட்போம். 5 and 6. அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பத்தை எடுத்து கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Say hallelujah. இங்க பாரு, அவர் எதை செய்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லாம செய்யல. Whatever the Lord do, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. praise Lord. அப்ப எடுத்தவர் ஸ்தோத்திரம் சொல்றார். And he praised God. அதை பிட்டு கொடுக்கிறார். And shared it. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் Luke 22 17வது வசனத்தை வாசிப்போமா? 17. அவர் பாத்திரத்தை எடுத்து நல்லா கவனிங்க. பாத்திரத்தை எடுத்த உடனே நேர வாயில் ஊத்தில்ல. He had taken a cup. இன்னைக்கு நிறைய பேர் தான் ஊத்தினே போறாங்க. அப்படி ஊத்த கூடாது. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் பாத்திரத்தை வாங்கும்போது என்ன பண்றாரு? Said praise the Lord. ஸ்தோத்திரம். He gave thanks. ஸ்தோத்திரம். He gave thanks. ஸ்தோத்திரம். Thanks. அவர் பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அவர் பாத்திரத்தை வாங்கின உடனே ஸ்தோத்திரம் செய்து நீங்கள் இதை வாங்கி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக்
கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அலலையா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லு, இனிமே நான் சோத்திரம் சொல்லுவேன். புருஷன் கோபத்துல திட்டினாலும் சோத்திரம் சொல்லுவேன். நீ சோத்திரம் சொல்லிட்டேன்னா வானம் உனக்கா திறக்கப்பட்டு பிதா உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். If you say thanks to God, heaven will open for you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலலையா சொல்லுங்களே. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் சொன்னார். He took the cup and said thanks. யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஐ வாசித்து பாருங்க. John 6 verses 11. வாசிக்க கேட்போமா? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்போ நான் சோத்திரம் பண்ணி கொடுக்க போற அப்பத்தை வாங்க போற உனக்கு ஒரு கண்டிஷன். ஆண்டவரே, இந்த அப்பத்தை நான் கையில வாங்க போற உமக்கு ஸ்தோத்திரம். என் இடத்துல என்னென்ன அவிசுவாசமான கல்லுகள் இருந்தோ அதையெல்லாம் எடுத்து போடு ஆண்டவரே. Before the cup, you have to remove all the things. அதையெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே என்று நீ சொல்லுவாயானால், நீயே ஆபிரகாமின் பிள்ளை, ஈசாக்கின் பிள்ளை, யாக்கோபின் பிள்ளை. உனக்காக இயேசு பரலோகத்தை திறப்பார், வானத்தை அண்ணார்ந்து பார்ப்பார். அப்படியே எழுந்து நிற்பீர்களாக. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. ஆண்டவரே, என்னிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது, என் கல்லுகளை எல்லாம் எடுத்து போடுகிறேன். என் வார்த்தைகளில் இருக்கிற பாவத்தை எடுத்து போடுகிறேன். என் சிந்தையில் இருக்கிற பாவத்தை எடுத்து போடுகிறேன். ஆண்டவரே, நான் எடுத்து போடுகிறேன். என் கண்களுக்கு துரும்பை எடுத்து போடுகிறேன், தூசை எடுத்து போடுகிறேன். தேவனை வாதை எடுத்து போடும் ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லுவார். அப்படியே கரங்களை உயர்த்துவீர்களா? உனக்கு விரோதமாக நீ பாவம் செய்திருந்தால் அதை எடுத்து போடு. Even whatever sin you may commit against God, உன்னை ஒப்புக்கொடு. submit yourself. ஒரு பெரும் உயிர்த்தெழுதல் மனவாட்டியாய் நீ மாறுவாய். Become a great bride. லூக்கா 22:19-20 வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது நீங்கள் முழங்காலிலே ஆயத்தப்படுங்கள். Prepare yourself. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அற்புதமானவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே கற்களை எடுத்து போடுங்க என்று சொல்லி தகப்பனே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக தடையில் உள்ள கற்களை என் தேவனாக்கத்தில் எடுத்து போடும்படியாக நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவம் என்று ஆண்டவரே கல்லை எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே, கோபத்தின் கல்லை எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே, அக்கிரமத்தின் கல்லை எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே, உம்மை தேடாமல் இருக்கிற ஆண்டவரே இந்த கல்லை எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அந்த கல்களை எடுத்து போடலாம் ஆண்டவரே. அப்பா நீங்க வெளிப்படுவீர் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே அப்பா நீர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்த பின்னால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே அறிவிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரே எந்த காரியத்திலும் நாங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக ஆண்டவரே முன்னோடியாக நாங்கள் ஸ்தோத்திரத்தை நாங்கள் வைத்து ஆண்டவரே அதில் ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதே ராஜா ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, அந்த அப்பத்தை என் தேவனாக்கத்தில் எடுத்து நீ ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே உம்முடைய சிஷ்யத்தில் கொடுத்தீர் ஆண்டவரே. அதை என் தேவனாக்கத்தை நாங்கள் வாங்கி புசிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே வாங்கி புசிக்கிற வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே ரத்தத்தையும் ஆண்டவரே சரீரத்தையும் சாப்பிடும் போது ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க எல்லா பலவீனங்களும் பாதைகளும் ஆண்டவரை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை எடுத்து போடுவீராக, எங்கள் உபத்திரவங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரை நடக்காத படிக்க தடைப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே ஜெயம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய ரத்தத்தை ஆண்டவரே அப்பாவும் மாம்சத்தையும் புசிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இது உமது சரீரம், இது உமது ரத்தம். இதை புசிக்கும் பொழுது எடுக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறீர், அதை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவர்கள் திருப்தியாக புசித்தார்கள், 7 கூடை 12 கூடை எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சகல செல்வத்தோடு வாழ்ந்திருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இதை ஆசீர்வதிக்கிறேன். புசிக்கிற எங்களுக்கு
மரணமோ வியாதியோ நோயை இராதபடிக்கு முற்றிலும் சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.